1967 கீரனூர் முத்து சீரணி அரங்கமும் திருச்சி பாலக்கரையில் கட்டப்பட்ட பாலத்துக்கு 2006 கீழப்படுவ சின்னசாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னசாமி சண்முகம் பாலம்னு பெயர் வச்சார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். புதுக்கோட்டைக்கு எத்தனையோ சிறப்புகள் பெருமைகள் இருந்தாலும் அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாவட்டம். 1974 ஜனவரி 1ஆம் நாள் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களின் சில பகுதிகளை ஒன்றிணைச்சு புதுக்கோட்டை என்ற புதிய மாவட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்து அரசு விழாவை புதுமையா நடத்தி காட்டியிருக்கிறார் நம்ம மாவட்டத்து பொறுப்பு அமைச்சர் ரகுபதி அவர்கள். சட்ட அமைச்சராக இருந்தவர் இப்போது கனிமவளத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மக்கள் நலனுக்காக ஏராளமான முன்னோடி திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டை மீண்டும் தலைநிமிர வச்சு பொருளாதார வளர்ச்சியில சாதனை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு மேல பலரும் அரசியல் லாபங்களுக்காக வயிற்று பிழைப்புக்காக நாள்தோறும் அவதூறுகளை பரப்புறாங்க. அப்படி பரப்புறவங்களுக்கு முதல் ஆளா ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து எதிர்வாதங்களை வைக்கக்கூடியவராக பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறவர் தான் நம்முடைய ரகுபதி அவர்கள். தன்னுடைய ஆழமான ஆணித்தரமான வாதங்களின் மூலமா ஆட்சியை காக்கும் அரணாக விளங்குகிறார். அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த மாவட்டத்தின் இன்னொரு அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை மூலமாக மிக சிறப்பான பணியை செய்து வருகிறார். திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே சமூக நீதிதான். அதனை காக்கும் துறையை அவர் கையில் வைத்துள்ளார். சாதி அடையாளமாக சுட்டப்பட்ட விடுதிகளை சமூக நீதி விடுதியாக பெயர் மாற்றியது. அது மட்டுமல்ல, விடுதிகளை நவீனமயமாக்குகிறார் மெய்யநாதன் அவர்கள். அனைவருக்குமான அரசு என்பதை மெய்ப்பித்து வருகிறார் மெய்யநாதன் அவர்கள். இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ரகுபதி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அரசு அதிகாரி அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 223 கோடி ரூபாய் மதிப்பிலான 577 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வச்சு 201 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 103 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 43,993 பேருக்கு 341 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 766 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை மக்களிடம் வழங்கக்கூடிய விழா இந்த விழா. இன்னைக்கு திருமயத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு மருத்துவமனையையும் அரிமள ஒன்றியத்தில் புதுசா கட்டப்பட்டிருக்க சமத்துவபுரத்தையும் திறந்து வச்சிருக்கிறோம். இதுக்கான ஒப்புதலை என்கிட்ட வாங்கும்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து
இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை அந்த பட்டியலை வாங்கி நான் பார்த்தேன். பிரமிப்பா இருந்துச்சு. அந்த பட்டியலில் இருந்த பணிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லணும்னா, திருமயத்திலையும் ஆலங்குடியிலும் அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அருகே பல் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை ராஜகோபால தொண்டைமானுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருது. திருமயம் தொகுதியிலும் ஆலங்குடி தொகுதியிலும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை அண்ணா சிலையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் கீரனூர் வர 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 344 அரசு பள்ளிகளில் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 33 திருக்கோயில் பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்கோம்னு திருப்தி அடைகிறவன் இல்லை. நான் இன்னும் செய்யணும் ஊக்கம் கொண்டு உழைக்கிறவன் இங்க வந்துட்டு உங்களை சந்திச்சுட்டு புது அறிவிப்புகளை வெளியிடாம இருப்பானா? அப்படியே வெளியிடாம போனா இங்க விட்டுருவீங்களா? நம்முடைய அமைச்சர்களாக என்ன விடுவாங்களா? விட மாட்டாங்க. இந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட போறேன். முதலாவது அறிவிப்பு, அறந்தாங்கி வட்டத்தில் இருக்கக்கூடிய வீரகொண்டான் ஏரி, செங்கலநீர் ஏரி உள்ளிட்ட முக்கிய ஏரிகள் 15 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் நலன் கருதி அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும். காய்கறிகள் பழங்களை பாதுகாப்பாக இருப்பு வைத்திட குளிர் பதன கிடங்கு 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, ஆவடியார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விளானூர் ஊராட்சி மற்றும் திருவலங்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும். அடுத்து 2 அறிவிப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு. 5வது அறிவிப்பு, கந்தர்வக்கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தர்வக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். கந்தர்வக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக, ஊராட்சி பேரூராட்சி ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அதேபோல பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். இந்த அறிவிப்பெல்லாம் மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். அடுத்து நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள்ல அதில் குறிப்பாக இந்த மாவட்டத்தை சார்ந்த பயனாளிகள் மட்டும் அவங்க எண்ணிக்கை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அது மலைப்பா இருக்கும். 3,18,083 சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுது. 14,16,00,000 கட்டணமில்லா விடியல் பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. 14,446 மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சுய உதவி குழுக்களுக்கு இதுவரை 3,894 கோடி
ரூபாய் கடனுதவி தரப்பட்டிருக்கு. இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமா 5874 உயிர்களையும் என் குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமா 4,79,228 பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க. 88,000 பெண்கள் மகப்பேறு நிதி உதவி பெற்றிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா 19,179 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. 66,000 மாணவர்களுக்கு தினமும் காலையில் சூடான சுவையான சத்தான காலை உணவு வழங்கப்படும். 33,650 மாணவிகளுக்கு மாதந்தோறும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். 64,025 மாணவ மாணவியருக்கு சைக்கிள் வழங்குகிறோம். 3,136 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழே 44,000 மாணவ மாணவியருக்கு பல்வேறு உதவித் தொகைகள் வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமா இதுவரைக்கும் 37,615 பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். அதில் இன்னைக்கு மட்டும் 12,618 பேருக்கு வீட்டு மனை பட்டா வழங்குறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 1,14,000 மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது. மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் தேர்தல் அறிக்கை சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யாரு சொன்னா? தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்தினாங்களே, குட்டிச்சோறு பண்ணாங்களே அதிமுக, அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு நிதி நெருக்கடியை ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பினாங்க. ஆனா அதுக்கு மாறா இது வரைக்கும் 27 மாதங்கள்ல 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்னு ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 27,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 27,000 ரூபாய் இது வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும். 1000 ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. நான் தெளிவா சொல்றேன், எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களே, இது உதவி தொகை இல்ல, உரிமை தொகை. இந்த தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கேட்டாங்க, யாருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கும்னு கேட்டாங்க. சட்டமன்றத்தில் கேட்டாங்க. நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், தகுதியுள்ள எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமா இருக்கிறப்ப நம்ம திராவிட மாடல் 2.0 அரசியலையும் நிச்சயம் தொடரும். சமூக முன்னேற்றத்திற்காக, விளிம்பு நிலை மனிதர்களுக்காக, அவங்களுக்கு உதவுவதற்காக, எளிய மனிதர்களை அரவணைப்பதற்காக, பின்தங்கியுள்ள மக்களை கைதூக்கி விடுவதற்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அந்த உன்னதமான திட்டங்கள்ல புதுசா செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டம் தான் தாயும் மாணவர் திட்டம். 70 வயதுக்கு அதிகமானவங்க ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை. அவங்களுக்கான பொருட்களை வீடு தேடி சென்று வழங்க தொடங்கிட்டோம். இப்ப இந்த திட்டத்தில் பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று 70 அல்ல 65 வயதுக்கு மேற்பட்டவர்களை திருத்தி 21 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை தரோம். சில மாதம் அதுக்கு முன்னாடி காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கு விரிவுபடுத்தணும்.
அந்த விழாவில் மாண்புமிகு பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டார். அடுத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமா புதுமை பெண் தமிழ் புதல்வன் விரிவாக்க திட்டத்தை தெலுங்கானா முதல்வர் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சார். சில வாரம் முன்ன தென்காசிக்கு போயிருந்தேன். அப்பதான் கலைஞர் கனவில்ல திட்டத்தோட 1,00,000வது பயனாளிக்கு வீட்டை கொடுத்து மேலும் 1,00,000 வீடுகள் கட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்து அன்பு கரங்கள் திட்டம். அது என்ன? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளின் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வர மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாகத்தான் அடுத்த நிகழ்ச்சி அன்பு சோலை திட்டத்தை இன்று நான் தொடங்கி வச்சிருக்கிறேன். மார்ச் மாதம் பட்ஜெட்டில் சொன்னோம். வேலைக்கு போற பலரோட வீடுகளில் முதியோர்கள் தனிமையில் இருக்காங்க. அவங்களோட தனிமையை போக்கி நட்பு வட்டத்தை உருவாக்கி மனமும் உடலும் சுறுசுறுப்பாக இருப்பதை இந்த மையங்கள் உறுதி செய்யணும்னு சொன்னோம். அதுக்காக 25 மையங்களை தமிழ்நாடு முழுக்க முதற்கட்டமாக இன்று தொடங்குகிறோம். அவங்களுக்கு சிற்றுண்டி, மதிய உணவு, பிசியோதெரப்பி பயிற்சி, தொலைக்காட்சி, இண்டோர் கேம்ஸ் உள்ளிட்ட பொழுதுபோக்குகள், கைவினை பயிற்சிகள்னு தேவையான எல்லாமே அன்புச்சோலை மையத்தில் கிடைப்பது போல இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்கோம். இதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா அந்த பெரியவங்களை தனியாக விட்டுட்டு வேலைக்கு போறவங்களுக்கும் டென்ஷன் இல்லை, முதியோர்களும் மகிழ்ச்சியா பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்படி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு புது திட்டம் தொடக்கம், திட்டங்களின் விரிவாக்கம். இப்படி நாம் செயல்படுற காரணத்தினால எதிரிகளுக்கெல்லாம் கிளி பிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் வாக்கு வங்கி தேர்தல்னு எதை பற்றியும் கவலைப்படாம எல்லா தரப்பினருமான திட்டங்களாக நாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலா அமைஞ்சிருக்கு. தெலுங்கானா, பஞ்சாப்ல நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்க போறதா அறிவிச்சுட்டாங்க. இந்தியா தாண்டி கனடாவில் இப்போ இது செயல்படுத்தப்படுது. இதுதான் நம்ம மாடலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. அது மட்டுமா, இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு? பாஜக. அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதே போல நம்ம விடியல் பயண திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாக்கு ஒரு இடம் பெற்றுக்கிட்டு வருது. அப்படி சொன்ன கட்சிகள்லாம் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்போ உலக நாடுகள் பின்பற்றுது. நியூயார்க் மாநகர மேயர் தேர்தலில் கட்டணமில்லா பேருந்து வாக்குறுதி கொடுத்து சோர்தான் மம்தானி அங்கே ஜெயிச்சிருக்கிறார். அவர் ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதி தந்ததும் பெரும் பணக்காரர் பக்கம் நின்ன அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் மாநகரத்துக்கான நிதியை நிறுத்திவிட மிரட்டி பார்த்தார். ஆனா அந்த மிரட்டல் அதற்றெல்லாம் மீறி மம்தானி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல. அதனால்தான் கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சினா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை. ஆனா இன்றைய எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. என்ன செய்யறது? அவங்களுடைய குணம் அப்படி. அவங்களுக்கு தெரிஞ்ச பண்பாடு அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும், நம் பணி மக்கள் பணி. அதை நாம் பார்ப்போம்னு செயல்பட்டு வரேன். எதிர்கட்சிகள் என்ன போய் சொன்னாலும், பொறாமையில் மக்கள் நல திட்டங்கள் தேவையில்லை, 1000 ரூபாய் வேணாம்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாலும் மக்கள் அவங்கள மதிக்கிறது இல்லை. தொலைக்காட்சியிலையும் சமூக வலைத்தளங்களையும் பேட்டியளிக்கிற மக்கள் பலரும் நம்மளோட ஒவ்வொரு திட்டத்தை ஆதரித்து பேசுறாங்க. ஏன் இங்க எனக்கு முன்னர் ஒரு தம்பி பேசினார,
ஒரே குடும்பத்தில் எத்தனை திட்டங்கள்ல பலன் பெறுறோம்? தெளிவா சொன்னாரு, ஆதாரத்தோடு சொன்னாரு. இதுதான் எதிர்க்கட்சிகளின் இந்த பொய்களுக்கான அந்த தம்பியினுடைய பதிலடி. நம்மோட திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க சொல்லி கேட்கிறப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்படுது. மக்களாகிய நீங்க தான் திராவிட மாடல் தூதுவர்களாக செயல்படுறீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு, மக்களான நீங்களும் தமிழ்நாட்டோட முன்னேற்றம் என்ற ஒரே சிந்தனையில ஒரே வேவ் லென்த்தில் இருக்கும். அதனால தான் திராவிட மாடல் 2.0 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நான் எங்கே போனாலும் நம்பிக்கையா சொல்றேன். தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. இப்பவே தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தை உங்ககிட்ட நான் வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன். நமக்குத்தான் போட போறீங்க, இந்த ஆட்சி தான் வரணும்னு போட போறீங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க, அதான் முக்கியம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமா இருக்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே வேலை தேர்தலை முறையா, ஒழுங்கா, நேர்மையா, உண்மையா நடத்துறது தான். அதை கூட அவங்க பல மாநிலங்களில் செய்யல. மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகளை படிக்கிறப்ப நமக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் செய்திகள்ல, சோசியல் மீடியாக்களை பார்த்திருப்பீங்க. ஹரியானா மாநிலத்தில் அநியாயமா நடந்திருக்கு. ஒரு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு வீட்டு முகவரியில் 66 போலி வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருடைய வீட்டு முகவரியில் 500 வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க. முன்னாள் எம்பி ஒருவரை 2 மாநிலங்களை வாக்களிச்சு வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறாரு. அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச 30 லட்சம் பேரால சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல. ஆனா புதுசா 25 லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மக்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரே, இளம் தலைவராக விலகிக் கொண்டிருக்கிறார் என்று ஆறுவீர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இதை தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம பதுங்குறாங்க. இது ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மாதிரி சைலண்டா இருக்காங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் வாக்காளர்கள் கவனமாக இருக்கணும். உங்க பேர் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. உங்களுடைய வாக்குச்சாவடியில் போலியான நபர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்களா என்பதையும் கண்காணிக்குமாறு உங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன். வாக்களிக்கிறது ஒவ்வொருடைய ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை. அதை யாராலும் தடுக்க முடியாது, அந்த உரிமையை தடுக்க முடியாது. தேர்தல் ஆணையமே செய்ய நினைச்சாலும் மக்களாகிய நீங்க தான் தடுக்கணும். உங்க உரிமைகளை நிலைநாட்ட, உங்கள் நலனை காக்க, இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்த எல்லா வகையிலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுவேன் உறுதி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.